தருமபுரி அருகே நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாமலேயே நிலம் கிரயம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கசியம்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் வசித்த நாராயணராவ் என்பவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தனக்கு சொந்தமான நிலத்தை சிலருக்கு தானமாக வழங்கியுள்ளார். இதையடுத்து 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கு வீடு கட்டி வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரி வருவாய்த்துறையினரிடம் அணுகியுள்ளனர். அப்போது அவர்கள் வசிக்கும் பகுதியானது ஊர்நத்தம் என அழைக்கப்படும் ஜீரோ வேல்யூ கொண்டதாக இருந்துள்ளது. இதையடுத்து ஜீரோ வேல்யூ உள்ள பகுதிக்கு பட்டா வழங்க முடியாது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஊர்நத்தம் என அழைக்கப்படும் பகுதியில் வசிக்கும் லட்சுமணன் என்பவருக்கு சொந்தமான 6 சென்ட் நிலம் அவருக்கே தெரியாமல் 8 லட்சம் ரூபாய்க்கு கிரயம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தாசில்தார் மற்றும் ரிஜிஸ்டரிடம் முறையிட்ட போதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லட்சுமணன் புகார் அளித்துள்ளார். நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாமலேயே அவரது நிலம் கிரயம் செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பக்கத்தில் மணின்றவர் வீடு இல்லாதனால அப்பா வந்து மணின்றவருக்கு வந்து 3 சென்ட் இடம் கொடுத்து வீடு கட்டிக்க சொன்னார். ஆனால் அந்த மணின்றவர் இப்போ வந்து அவர் வீடு கிரயம் பண்ணும்போது எங்கள் வீடு சுற்றி எங்களுக்கு கொடுத்த நிலத்தையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அது வந்து ரத்த கிராமத்தில் உள்ளது எல்லாமே 0% வேல்யூ. ஆனால் இவருக்கு மட்டும் 8 லட்சத்து மதிப்பு போட்டு கிரயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நடந்தது? ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கேட்டால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கேள்விட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கேட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் குடும்பத்தோடு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் தீக்குளிக்க தவிர வேறு வழி இல்லை. இதுக்கு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.